ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே டெத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம், டெத்தே உங்களை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி வேர்டிங்ஸ் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் எபிசோட்லேயே ஹீரோ அவனோட கடைசி பிறவியா, அதாவது 12வது பிறவியா அவனோட அம்மாவாக தான் வந்து பிறந்திருந்தான். கண்ணாடியில் அவங்களோட ஃபேஸை பார்த்துட்டு இப்படி பயமாக வந்து ஷாக் ஆகிட்டு இருந்தான் இல்லையா. இவனால் இதை நம்பவே முடியல. கடைசி அவனோட அம்மாவே வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடிலேருந்து அவனோட அம்மாவோட மெமரிஸ் வந்துட்டு வருது. இவன் அதை பார்த்தோன்னே ப்ளீஸ் எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து கதறிட்டு இருக்கா. அது அப்படியே உன்னோட மண்டைக்குள்ள வந்து போயிடுது. இப்போ அப்படியே ஹீரோட வாய்ஸ் ஓவரில் என்னோட அம்மா பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே வந்து தெரியாது. என்னோட அம்மா எங்கேஜில் இருக்கும்போது பெரிய பெரிய கனவுகளோடு வந்து இருந்திருக்காங்க. அப்படி பெரிய பெரிய கனவுகளோடு இருந்த அவங்க ஒரு பொண்ணாகவும் ஒரு ஒய்ஃபாகவும் அதுக்கப்புறம் ஒரு அம்மாவாகவும் வந்து மாறி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சவரையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நானும் பிறந்தேன். அவங்களோட இந்த ஹாப்பினஸ் ரொம்ப நாளைக்கு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அது சீக்கிரத்துலேயே உங்களை விட்டு போயிடுச்சு. அதாவது என்னோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. ஆனால் அப்பவுமே என்னோட அம்மா உடஞ்சி போகாமல் இருந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவனுமே வந்து சின்ன பையன் தான் இல்லையா. இவனோட அம்மா ஒரு தடவை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஆக்சுவலாக ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க போல. அந்த நடுராத்திரியில் ஹீரோ அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அங்கே அவன் ட்ரீட்மெண்ட்டில் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு இவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த இடத்துல நான் இருந்திருக்கலாம், எனக்கு உடம்பு சரியில்லாமல் கூட போயிருந்துருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத கூட உங்களால் தாங்கிக்க முடியல. இப்போ சடனாக அவங்களோட ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேலையை விட்டு வந்து தூக்கிடுறாங்க. இவங்கள மாதிரியே நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. அப்படியே கொட்டை பண்ணியில் நின்று எல்லாரும் அப்படி போராட்டம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்கிறான், ஆக்சுவலாக நான் நடந்து வராத, நான் பார்க்காத நிறைய டீப்பான டார்க்கான டேலண்ட்ஸ் எல்லாம் கூட எங்கள் அம்மா வந்து கடந்திருக்காங்க. ஆனால் எப்போவுமே அவங்க கிவ் அப் பண்ணதே வந்து கிடையாது. அவங்க நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்ததும் வந்து கிடையாது. கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க முன்னேறி போய்கிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. இவங்கள மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் நிறைய புண்ணியம் வந்து பண்ணியிருந்துருக்கணும். அதை பற்றிலாம் யோசிக்காமல் நான் முட்டாள் மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கமா சொல்கிறான். அதாவது இவன் செல்ஃபிஷாக இவனோட பிரச்சனையை மட்டுமே வந்து யோசிச்சுட்டு அதுக்காக கவலைப்பட்டு ட்ரிங்க் பண்ணது இந்த மாதிரிலாம் இருந்திருப்பான் போல. ஆனால் ஒரு அம்மாவாக அவங்க அப்படி இருக்க முடியாது இல்லையா. இவனுக்காக நேரமாக காலையில் ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சியரப் பண்ண மாதிரி நோட்ஸ்லாம் எழுதி வச்சுலாம் வந்து போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. ஹீரோக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. நான் அவன் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா இவன் வந்து அங்கே சூசைட் பண்ணி செத்து போயிட்டானாச்சே. இவங்களும் பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் அட்டன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஈஜியோட அம்மா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க இவங்களுக்கு அப்படியே பதற ஆரம்பிச்சிருது. யாருங்க, எதுக்காக இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு ஃபோனில் பேச வரும். இந்த மாதிரி உங்கள் பையன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல. இவங்களாம் இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா மார்ஷலில் தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க வரும் இது உங்கள் பையன் தானு சொல்லி பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ண அது ஹீரோ தான். ஆனால் இவங்களால இதை ஏற்றுக்கவே வந்துட்டு முடியல. பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போதே அதை தாங்கிக்க முடியாது அவங்களுக்கு. இப்படி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எப்படி தாங்கிக்க முடியும். இவங்க ஈஜே எந்திரிப்பா, எதுக்காகப்பா இப்படி வந்து படுத்துட்டு இருக்க, நான் அம்மா வந்திருக்கேன், உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கதறி கதறி வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட இறுதி சடங்குலாம் முடிஞ்சு அந்த எரிக்கிற இடம் இருக்கலாம் அங்கே கொண்டு போக இங்கே ஹீரோட அம்மாவும் ஜிசுவும் அப்படியே ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோட வாய்ஸ் ஓவரில் டெத் அப்படிங்கிறது வந்துட்டு மற்றவங்களுக்கு தொற்றக்கூடிய ஒரு நோய் மாதிரி. ஆக்சுவலாக நான் இந்த உலகத்தை விட்டு மறந்து போயிட்டாலும் கூட என்னோட மரணம் என்ன நேசிக்கிறவங்களுக்கு கூட வந்து பின்தொடர்ந்துருக்கு அப்படிங்கமா சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஜிசுவே இறந்து போயிட்டாங்க. இவங்க அம்மா ஆபியஸாக இறந்து போனனால தானே இவன் அவங்க உடம்புல வந்திருக்கா. ஸோ அதனால் அப்படி சொல்கிறான் போல. இப்போ நெக்ஸ்ட் சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோட அம்மா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சூசைட் அப்படின்னாலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸரும் உங்களோட பையன் வந்துட்டு எதனால் இறந்து போயிருந்திருப்பாரு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க வந்துட்டு நான் தான் அவனை கொண்டுட்டேன், என்னோட தப்புனால தான் வந்து அவன் இறந்து போயிட்டான். ஆக்சுவலாக என்னை விட ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணுக்கு அவன் வந்து பிள்ளையாக பிறந்திருந்தான் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவுமே இவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்க கூடவே வேலை செய்வாங்களா, அவங்கள அப்படியே குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு அவங்க பேரனுக்கு வந்து 1 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கும் கொடுக்க இவங்க கையில் இருக்க காசை கொஞ்சம் கொடுத்து உன்னோட பேரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படிங்கமா சொல்லிட்டு வெளியில் போயிடறேன். அப்போ அந்த லேடி வந்துட்டு என்ன இப்படிலாம் காசு கொடுத்துட்டு போகிறாங்க, இது பேட் லக் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு லேடி வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கா, அதுக்குள்ள இவங்களை கூப்பிடவே மாட்டேன் அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி. இவங்களுக்கு இதெல்லாமே கேட்குது, ரொம்ப சங்கடமாக தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க பாட்டுக்கு உங்கள் வேலையை போய் வந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்கே செவுத்துல ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு, நெப்போலியன்
நெப்போலியன் சொன்னதா ஒரு குழந்தையோட ஃப்யூச்சர் விதி அப்படிங்கிறது அவங்க அம்மாவோட வேலையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை படித்தோடனே இவங்களுக்கு இன்னுமே வந்து கஷ்டமாக போயிடுது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க பையன் இறந்ததுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தானே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அங்கேயே உட்காந்து வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா ஹீரோக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவனோட கண்ணுலேருந்து கண்ணீராக கொட்டிகிட்டு இருக்கு. அப்போ தான் டெத்து கேட்ட சில விஷயங்கள்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு டெத்தை மீட் பண்ணும்போது அவங்க கேட்டிருப்பாங்க, நிஜமாலுமே உன்னோட லைஃப்பில் வந்து ஹோப் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நீ இப்படி சூசைட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆமாம் அதில் என்ன தப்பு இருக்குது, நான் யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ நல்லா யோசிச்சு சொல்லு, நீ யாரையுமே கஷ்டப்படுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவன் தேசங்கா இருந்து இறந்து போன போது டெத்துக்கிட்ட சொல்லியிருப்பான், ஆக்சுவலாக இறந்து போனால் அந்த பொண்ணோட ஃபேமிலி பற்றி நான் வந்து நினச்சி பார்க்கவே வந்துட்டு இல்லை, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு நான் தான் அந்த பொண்ணை கொண்டுட்டேன்னு சொல்லி நினச்சதா என்ன அவர் கொலை பண்ணிட்டார் அப்படிங்குமா சொல்லும்போது அப்போ டெத்து நக்கலாம், ஆமாம் நீ சரியான செல்ஃபிஷ் தானே, உன்னை பற்றி மட்டும்தானே யோசிப்ப, சம்மந்தப்பட்டவங்களை பற்றி வந்து யோசிப்பியா, அதே மாதிரி நீ செத்து போனதுக்கு உங்கள் அம்மா யாரை கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாங்க. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது, அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு இருந்திருக்காங்க உங்கள் அம்மா பற்றி நீ யோசிச்சு பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா டெத்துக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும் போல், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்புக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டாக தான் 12 பெயின்ஃபுல்லான டெத்தை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இத்தனை டெத்தில் நான் எரிஞ்சு செத்து போனதோ என்னோட உடம்பை துண்டு துண்டாக கட் பண்ணி அதனால செத்து போனதோ வந்துட்டு எனக்கு பெயின்ஃபுல்லாக இல்லவே இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை இழந்தேன் இல்லையா, அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்னோட அம்மாவுக்கு எப்படிப்பட்ட நரக வேதனையை கொடுத்தனோ அதுதான் எனக்கு திரும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்போ தான் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணான். இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே காலங்காத்தால் அலாரம் அடித்து எந்திரிக்கிறவன் வேலைக்காக வந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ தான் மனசுக்குள்ளாரே நான் என்னோட அம்மாவாகவே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன், இது எனக்கு நானே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா வந்து ட்ரெயினில் எல்லாருமே வயசானவங்க, அதாவது சம்மனோட பேரண்ட்டாக தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறக்காக தான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கவே வந்துட்டு இல்லை, நான் இப்படி செத்து போனதை நினச்சி எனக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அவங்க அம்மா வந்துட்டு இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் தான் வந்து பண்ணுவாங்க போல. ஸோ அங்கே போய் இவனும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களால நடக்கவே முடியல, பயங்கரமாக கால் வலிக்குது. ஸோ இந்த கால் வலியோட தான் வந்துட்டு அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல. இப்போதான் இவனுக்கு இது வந்து புரியுது. இப்போ வீட்டுக்கு போகிறவன் காலுக்கு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பாஸ்புக் இருக்குது. ஆக்சுவலாக இவன் வளர்ந்து பெருசானதுக்கப்புறமா இவனுக்குன்னு ஒரு வீடு வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க அம்மா சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அது சின்ன வயசில் இவன்ட்டையுமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, நீ வளர்ந்து பெருசானதுக்கப்புறமா உனக்கு வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும், நம்ம 2 பேரும் அதே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இது எதையுமே வந்துட்டு இவன் நிறைவேற்றவே இல்லை இல்லையா, அதை நினச்சி அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் அவன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அசதியில் அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடான். ஒரு ஸ்டாப்பில் ட்ரெயின் நின்றுட்டு கடைசியாக டோர் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் தான் இவனுக்கு அந்த சத்தம் கேட்டு டக்குன்னு வெளியில் போகிறான். அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனோட நினைவிடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷன் தான். இது என்ன இங்கே இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே இவன் போயிட்டு இவனோட நினைவிடத்தையே வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் இவனுக்கு ஒவ்வொரு நாளுமே இவனோட அம்மா வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து இவனை பார்த்து தான் போவாங்க போல். இவன் அங்கே இருக்கதான் நினச்சி இவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களாட்டுக்கா. அந்த விஷயங்கள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அவங்க இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹீரோட்ட பேசுறதா நினச்சி, ஈஜே உன்னோட இன்னைக்கு நாள் வந்துட்டு எப்படி போச்சு, என்னோட ப்ரீஷியஸான பையனை காப்பாற்ற முடியாத புது நாளாக ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லிக்கிறதுனே எனக்கு தெரியல, ஆக்சுவலாக எனக்கு அதுக்கு ரைட்ஸ் கூட வந்து கிடையாது, உனக்கு ஞாபகம் இருக்கா ஈஜே, ஒரு தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உன்னோட நெக்ஸ்ட் லைஃப்பில் கூட நீ என்னோட பையனாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அதை நான் வந்து திரும்ப வாங்கிக்கிறேன், அடுத்த பிறவியில் ரொம்ப ரிச்சான நல்ல பேரண்ட்ஸ்க்கு நீ வந்து பையனாக பிறக்கணும், அப்போ தான் உன்னால் ஹாப்பியாக வாழ முடியும், அப்படி நீ ஹாப்பியாக வாழத நான் தூரத்துலேருந்து பார்த்தா மட்டுமே வந்து போதும், அப்போ கூட உன்னை எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லி நான் காட்டிக்கவே மாட்டேன், ஆனால் அதுக்கு ரிட்டனாக நீ அந்த பிறவிலையாவது கடைசி வரைக்கும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு என்னோட ஆசை அப்படிங்கமா ஃபீல் பண்ணியே சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடறேன். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இவனால் தாங்கிக்கவே முடியல, இவன் இல்லாமல் அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இப்போதான் இவனுக்கு புரியுது. இவனுமே ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருக்கான். இங்கே ஈஜே மட்டும் இல்லை, ஈஜே மாதிரி ஏகப்பட்ட பிள்ளைகள் வந்து இப்படி தான் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி தப்பே வந்து பண்ண மாட்டாங்க யாருமே. இப்போ இங்கே ஈஜே அழுதுகிட்டே நான் எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும், என்னோட நெக்ஸ்ட் பிறவியில் கண்டிப்பாக நான் உங்களோட பையனாக தான் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதே சொல்லணும், ஆனால் என்னோட இந்த வார்த்தைகளோ இல்லை என்னோட ஃபீலிங்ஸோ அவங்கள ரீச் பண்ணாது, ஏன்னா மரணம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டது தான் அப்படிங்கமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ் இன்னொரு தடவை இவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் தான் இல்லையா. அப்போ எதர்ச்சியா இவனோட அம்மாவோட ஷூவை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும். இவன் ஒரு தடவை கேட்டுப்பான், அம்மா உனக்கு என் கூட சேர்ந்து எங்கேயா போகணும்னு ஆசையாக இருக்கான்ட்டு. அப்போ அவங்களும் ஓபோங் மவுண்டெயினுக்கு போகணும், ஏன்னா எங்கேஜில் இருக்கும்போது நானும் அப்பாவும் அங்கே தான் அடிக்கடி போவோம் அப்படிங்கமா சொல்லியிருப்பாங்க. இவனும் எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போவோமா அப்படிங்கமா சொல்ல, இவங்க வந்துட்டு எனக்கு தெரியும் நீ என்னை கூட்டிகிட்டு போவேன்ட்டு, ஆனால் எனக்கு தான் வந்துட்டு கால் வலி இருக்குது என்னால் நடக்க முடியாது அப்படிங்கமா சொல்ல, இவன் வந்துட்டு நான் உங்களை உப்பு மூட்டை தூக்கிட்டாவது அங்கே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோமா, நீங்கள் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த மவுண்டெயினுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கான். அங்கே வந்து ட்ரக் பண்ணி தான் போகணும் போல். ஆக்சுவலாக இவன் யாரோட பாடிக்குள்ளே போனாலும் அவங்களோட மெமரி
மெமரிஸ் மட்டும் இல்லை எபிலிட்டிஸும் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கால் வலி பிரச்சனை இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் இவனுக்குமே வந்துட்டு கால் பயங்கரமாக வலிக்குது, அவங்களால முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு மேலேயே வந்துட்டு போகிறான். ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அம்மாவே அந்த இடத்த பார்த்து ரசிக்கிற மாதிரி தோணுது. இவன் பக்கத்துலேயே நின்றுட்டு அம்மா ரொம்ப ரொம்ப சாரிம்மா, நான் மறந்துட்டேன், என்னோட ப்ராமிஸை காப்பாற்றாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரிம்மா அப்படிங்கம்மா வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படியே அவங்களோட கையை பிடிச்சிட்டு இவனை அந்த அழகை ரசிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோ அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஆனால் வழியே வந்து தெரியல, தட்டு தர மாதிரி தான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல அப்படியே ஸ்கிட் ஆகி அங்கேருந்து அப்படியே உருண்டு கீழே விழுந்துற பார்த்தா காலில் பயங்கரமாக வந்து அடிபட்டுச்சு, ரத்தமாக வேற வந்துட்டு இருக்கு. இவனால் எந்திரிச்சு நிற்கவே வந்துட்டு முடியல. இவனும் யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கத்தி பார்க்குறான். நாங்கள் யாருமே இருக்க மாதிரியே வந்து தெரியல. இவனை முயற்சி பண்ணி மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ஆனால் இவனால் முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண முறவன் டக்குன்னு கண்ண முடிச்சு, இல்லை நீங்கள் இப்படி சாகவே கூடாதம்மா, கொஞ்சம் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தவழ்ந்து மேலே வந்து இந்த நடைபாதை இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து அப்படியே மயங்கி போயிடறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் கண்ண முடிச்சு பார்த்தா இவனை யாரோ காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல. காலெல்லாம் வந்து கட்டெல்லாம் போட்டிருக்கு. இவனை மனசுக்குள்ளாரியே தேங்க்யூமா, இன்னும் உயிரோடு இருக்கு அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். அப்போ சடனாக இவனுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம். இவன் இறந்ததுக்கப்புறமா மார்ஷல் இவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ கூட ஈஜே சீக்கிரம் எந்திரிப்பான், ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுதுருப்பாங்கல்ல. அந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். இவன் மலை மேலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறமா அம்மா நீங்கள் இப்படி வந்து இறக்கவே கூடாது, கொஞ்சம் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருந்திருப்பான் இல்லையா. அந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த மலையிலேருந்து கீழே விழுந்த போது எங்கள் அம்மா உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வந்து ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக என்னோட டெட் பாடியாக அவங்க அந்த மார்ஷலில் வந்து பார்க்கும்போது எந்த மாதிரி விரக்தியாக வந்து ஃபீல் பண்ணாங்களோ அதே ஃபீலிங் தான் எனக்கும் அப்போ இருந்துச்சு. அம்மா ரொம்ப ரொம்ப சாரி, நான் பெரிய மிஸ்டேக் தான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதறி வந்து அழுதுட்டு இருக்கான். என்னோட அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கடைசி வரைக்கும் வாழ வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இப்போ அப்படியே டைம் வந்து ஓட ஆரம்பிக்குது. ஹீரோ வந்துட்டு அவனோட அம்மாவோட உடம்புலேயே வாழ ஆரம்பிச்சிட்டான் போல. இப்போ கடைசி கட்டத்தில் வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக நான் 32 வருஷம் வந்து உயிரோட வாழ்ந்திருக்கேன். சோ ஈஸியாக நான் வாழ்ந்த காலத்தை விட இது வந்துட்டு அதிகம் தான். அதுவும் நான் குட் பை சொல்லி வழி அனுப்பி வச்சனே, அதாவது இவனோட அம்மா ஜிசு இவங்களோட நினைவாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கமா சொல்கிறான். கையில் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ வந்து வச்சுட்டு இருக்கான். நீங்கள் ஒரு விதமான பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வாழ்றீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் நான் வந்துட்டு ஒரு கோழையாக இருந்ததுனால நான் அப்படி ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த உலகம் வந்துட்டு என்னோட ஓத்தை ரெகனைஸ் பண்ணாது. என் கூட இருக்கவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். ஜிசுவால் நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் பயந்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். அதனாலேயே என்னோட வாழ்க்கை வந்துட்டு மலர்றதுக்கு முன்னாடியே என்னோட உயிரை நானே வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் அப்படி இறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதில் நான் சந்தித்த வழி எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன பாட்டு தான். வாழ்க்கையில் ஒரு நல்ல நாளும் இருக்கும், அதே மாதிரி மழையடிக்கிற புயலடிக்கிற நாட்களும் வந்துட்டு வரும். இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே நான் அதுக்கப்புறம் தான் வந்து கற்றுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது வரைக்கும் ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே வந்து கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் என்னோட அம்மாவோட உடம்புக்குள்ள வந்ததுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கமா சொல்கிறவன் அப்படியே வந்து இறந்து வந்து போயிடறான். அதாவது அவங்க அம்மாவோட ஆயுசு வந்து முடிஞ்சிருச்சு போல. இவன் கடந்து வந்த இத்தனை பிறவிகளில் டெத் அப்படிங்கிறது பெயின்ஃபுல்லாகவும் ரொம்ப கஷ்டமானதாகவும் தான் இருந்தது. ஆனால் இந்த டெத் ரொம்ப அமைதியானதாக தான் வந்து இருந்திருக்கு. இப்போ ஃபைனலாக டெத் இருக்கிறதுல தான் கண்ண முழிக்கிறான். இவனோட 12 பிறவிகளும் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அந்த கிளாக் இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து அந்த முள்ளு வந்து மறைஞ்சு போயிடுது. டெத் அங்கே அப்படியே கேஷுவலாக தான் நின்றுட்டு இருக்காங்க. இவன் அவங்க கிட்ட போயிட்டு நான் இப்படி வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் நான் நினச்சே பார்க்கல, ஆனால் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு இவன் சொல்ல. அப்படியா, ஆனால் இப்படி டைம் போனதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே, ஆனால் யூஸ்வலான டைம் விட கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல. ஆனால் எனக்கு இந்த டைம் போதுமானதாக தான் இருந்துச்சு, உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறவன் டக்குன்னு அவங்க முன்னாடி மொட்டி போட்டு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் மறுபடியும் நீங்கள் ஒரே ஒரு தடவை என்ன ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க. ஆனால் உனக்கான புல்லட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. எனக்கு தெரியும், ஆனால் ப்ளீஸ் நானாக வாழ்க்கை எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் சோயி ஜேவா மறுபடியும் இந்த உலகத்துக்கு போகணும் அப்படிங்குமே வந்து கேட்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி டெத் கேட்குறாங்க. இவன் அவங்க அம்மா பற்றி யோசிச்சு பார்த்துட்டு லாஸ்ட் டைமாக எங்கள் அம்மா ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக அழுகிறான். அப்போ டெத்து சொல்கிறாங்க, நீ என்கிட்ட ஒரு தடவை சொன்னேன் என்னோட இந்த கேமில் நான் க்ரியேட் பண்ண ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி விளையாடி என்னை பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ அதில் வந்து வின் பண்ணிட்ட, நீ டெத்தை அவாய்ட் பண்ணி சர்வே பண்ணிட்ட, நான் உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை ஃபுல்லாக நீ அனுபவிச்சுட்ட, இப்போ உனக்குன்னு மிச்சம் இருக்கிறது கடவுளோட ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் அப்படிங்கமா சொல்ல. இவன் வந்துட்டு அவ்வளோதான், இவங்க நம்மளுக்கு சான்ஸ் தரமாட்டாங்க போல அப்படிங்கமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பட்டு சொல்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்காக ஒரே ஒரு புல்லட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு புல்லட் வச்சுருக்காங்க, அதை காட்டா இவன் வந்து நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவங்க அந்த புல்லட்டை அந்த துப்பாக்கியில் வந்து லோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு நீ என்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்டையில, இந்த கன் வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கமா சொல்ல. அப்படி ஒரு வேளை நடக்கலைன்னா அப்படின்னு கேட்க. அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது அப்படிங்கமா சொல்லிட்டு அந்த கன்னை வந்து கொடுக்குறாங்க. இவனும் வாங்கி அவனை தீல வச்சு அப்படி பயந்துக்கிட்டே தான் வந்து ஷூட் பண்ணான். அப்படியே சீன் கட்டாக இப்போ மறுபடியும் வந்துட்டு ஃபஸ்ட்
லாஸ்ட் சீனுக்கு போகிறாங்க. இவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அந்த டெரஸ் மேலே நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்களே, இவன் வந்து அப்படியே இறந்து போயிருந்திருப்பான். ஸோ அந்த கால் அட்டன் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ ஒரு கை வந்துட்டு அந்த ஃபோன் எடுத்து கால் அட்டன் பண்ணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி காட்டாங்க. அப்படின்னா இவன் கேட்ட அந்த சான்ஸை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க போல. ஹீரோ மறுபடியும் சோயிஜேவை வாழ போகிறான். இந்த உலகத்தில் நீ அப்படிங்கிறது நீ மட்டும்தான் அப்படிங்கிற 2 லைனோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. அது உண்மைதான் இல்லையா? நம்மளோட வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் வந்து வாழ முடியும். வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்தது தான். சந்தோஷம் வரும்போது எப்படி எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோமோ அதே மாதிரி கஷ்டம் வரும்போது ஒன்றா அழுது தீத்துருங்க. இல்லைன்னா அதை பங்கு போட முடியல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறக்குன்னு சிலர் இருப்பாங்க இல்லையா? அது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட பார்ட்னராக கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறது மூலமாக அவங்களோட கஷ்டம் வேணால் தீராமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் இருக்க வலி வந்து கொஞ்சமாவது குறையும் இல்லையா? ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே ஈஜே மாதிரி தப்பான முடிவு மட்டும் வந்து எடுத்துடாதீங்க. ஏன்னா ஈஜேக்கு கிடைச்ச மாதிரி இன்னொரு சான்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இறந்து போனவங்க யாருமே திரும்பி வந்ததாக சரித்திரமும் வந்து கிடையாது. ஸோ பி பாசிட்டிவ் அப்படிங்கிற மெசேஜோட நான் இந்த ட்ராமாலேருந்து விடைபெறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ட்ராமாவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ். டாடா பாய்.